இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு உங்களை விடுவிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்கிறவர் ஒருவர் உண்டு. உன் வியாதியிலிருந்து உன்னை விடுவிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க தான் இந்த உலகத்தில் வந்தார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். துக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் வந்திருக்கிறார். பாடுகளிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலையாக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு நோயில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை விடுதலையாக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். உன்னுடைய பொல்லாத வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுதலையாக்க ஆண்டவர் வந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். ஆண்டவர் தேவனாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஆவி எங்கேயோ அங்கே அவர்களுக்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவராக நின்று, ஒரு தகப்பனாக நின்று நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிறவர் ஒருவர் உண்டு. அவர் நமக்கு அடைக்கலமான தேவன், எல்லாவற்றுக்கும் மேலான தேவனாய் இருக்கிறார். எல்லா மனுஷரோட நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். கர்த்தரை காண்கிறவர் கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம் பிரச்சனைகளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை விடுதலையாக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். நன்மையான காரியங்களை உங்களை வாழ்க்கையில தர அவர் சித்தமாய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவி எங்கேயோ, தேவனுடைய கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இன்றைக்கு எந்த போராட்டத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறாயோ, உன் போராட்டத்தின் நிமித்தமாக நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விடுதலையாக்க நான் வந்திருக்கிறேன். நான் விடுதலையாக்க வந்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவி எங்கேயோ உன்னுடைய இருதயமான அந்த ஆலயத்துக்குள்ளாக ஆண்டவர் உலாவுகிறார். அந்த உலாவுகிற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். உன் போராட்டத்திலிருந்து விடுதலை, உன் வியாதியிலிருந்து விடுதலை, உன் நிந்தனையில் விடுதலை, உன் பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர ஆண்டவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையில இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, அருமையான சகோதரனை சகோதரிகளே, இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். என் ஆண்டவருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் நடுவில் என் ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நீங்க ஆண்டவரிடத்தில் நீ திரும்பும் போது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். தம்மை உண்மை ஆண்டவரை தேடுகிற ஆத்துமாவுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் உண்மையாக தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமான தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார். உன் சரீரத்தை ஆண்டவர் விடுதலையாக்க வந்திருக்கிறார். உன்னுடைய சாபங்களை உடைக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். உன்னுடைய சாபங்களை ஆண்டவர் முற்பிதாக்களுடைய சாபங்களை முறிக்க ஆண்டவர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இன்றைக்கு விடுதலை உண்டு. உன் சரீரத்தில் விடுதலை உண்டு. உன் வாழ்க்கையில் உனக்கு விடுதலை உண்டு. உன் பொல்லாத வழிகளிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்குகிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் விடுதலையின் தேவன், சாத்தானின் தலையை நசுக்கின தேவன். அவர் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு
பொல்லாத சாபத்தை ஆண்டவர் மிதித்து போட்டு இருக்கிறார். பொல்லாத வழிகளை விட்டு நீ விலகும் போது, பொல்லாத காரியத்தை விட்டு நீ விலகும் போது, பாவ வாழ்க்கையை நீ விட்டு விலகும் போது, ஆண்டவர் இறங்கி, ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க அவர் விரும்புகிறார். இந்த நாள்ல மனம் திரும்புங்கள். ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீ மனம் திரும்பும் போது, இன்றைக்கு தேவ சமூகத்தை கடந்து வரும்போது, ஆண்டவரிடத்தில் நீ மன்னிப்பு கேட்கும் போது, அவர் இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்கி உன் அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு, ஆண்டவர் உன் நடுவில வாசம் பண்ணுகிறார். அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இசப்பா, இந்த நாள்ல ஆண்டவருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இன்றைக்கு நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா? நானே கர்த்தர் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. இன்றைக்கு விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. சரீரத்துல வல்லமை கடந்து போவதாக, மரண படுக்கையில் மாறுவதாக, என் தேவ வல்லமை இறங்கும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. அக்னியில மூடுங்க. எல்லா பொல்லாத காரியங்களில் இருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க. சமாதானத்தை தாங்க. அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில கட்டளிடுவீராக ராஜா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.